இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி திருநெல்வேலி வந்தடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். சதாம், தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் இருக்கும் நிலையில் தமிழர்களின் தலைவர்கள் அனல் பறக்கும் கட்சி அரசு தற்போது தேர்தல் கூடிப்பிடித்துள்ளது. குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி எம்பி ஒருநாள் சுற்றுப்பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்ததென்றால் தற்போது ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தற்போது நெல்லை பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் தற்போது வந்து இறங்கிறார். தொடர்ந்து அங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் உள்ள பெல் மைதானத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசுகிறார். இந்த கூட்டத்தில் மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை ஆகிய தொகுதிகளில் உள்ள இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய உள்ளார். திமுக சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னல் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறோம். முன்னதாக தற்போது ஹெலிபேட் தளத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் உள்ள பெல் மைதானத்திற்கு ராகுல் காந்தி சாலை மார்க்கமாக காரில் செல்கிறார். இதையடுத்து சாலையின் இருபுறமும் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ராகுல் காந்தியை பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அவர் திறந்த காரில் நின்றபடி பொதுமக்களுக்கு கையெழுத்து செல்வார் எனவும் மாலை 4 மணிக்கு பொதுக்கூட்ட மேடைக்கு வந்தடைகிறார். இதற்கிடையே ராகுல் காந்தியின் வருகையை முன்னிட்டு பெல் மைதானத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு போலீசார் மைதானத்தை சுற்றி 2 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானம் மற்றும் ஹெலிபேட் தளம் முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.